ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் கூகுள் ஷீட்லேருந்து ஓடோக்கு இன்டகிரேஷன் பண்ணி சிஆர்எம்ல லீட்ஸ் எப்படி ஆட்டோ கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கஸ்டம் மாடியூல் பண்ணியிருக்கோம். அந்த மாடியூலில் நம்ம ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணிட்டு தான் நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம சிஆர்எம்குள்ளே போய்க்கலாம். இங்கே கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே மேனேஜ் கூகுள் ஷீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்மளுடைய கூகுள் ஷீட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன நேம் வேணாலும் இங்கே கொடுத்துக்கலாம். நான் இங்கே கூகுள் ஷீட் கான்ஃபிக் 1 அப்படின்னு சும்மா கொடுக்குறேன். இங்கே கூகுள் ஷீட் ஐடி. இப்போ நான் என்னுடைய கூகுள் ஷீட் இங்கே வச்சுருக்கேன். இந்த கூகுள் ஷீட்டில் நான் சும்மா சாம்பிள் டேட்டாஸ் வந்து போட்டிருக்கேன். இதில் நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் ஷீட் ஐடி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த /d/க்கு அப்புறம் இருக்கிறது அவங்களுடைய கூகுள் ஷீட் ஐடி. இதை மட்டும் காப்பி பண்ணிட்டு இதை வந்து நம்ம வந்து இங்கே கூகுள் ஷீட் ஐடி அப்படின்றதுல கொடுத்துக்கோங்க. இங்கே கொடுத்துட்டிங்கன்னா கூகுள் ஷீட் ஜிஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து இங்கே ஜிஐடி ஈக்குவல் டு என்கிட்ட ஆல்ரெடி 0 தான், அதனால இது 0வாகவே வச்சுருக்கேன். சம் கூகுள் ஷீட்டில் இங்கே ஜிஐடி இருக்கும், அதையும் நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளுடைய கூகுள் ஷீட் வந்து ஆக்சஸ் எவ்ரி ஒன் கொடுத்துக்கோங்க. எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தாதான் இது ஒர்க் ஆகும். நம்ம இங்கே ஆக்சஸ் எவ்ரி ஒன் கூகுள் ஷீட்டில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ இங்கே ஃபெச் காலம்ஸ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லா காலமுமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய கூகுள் ஷீட்டில் நேம், ஈவென்ட் டைப், ஃபோன், மெயில், சிட்டி, ஜிப், கான்டாக்ட் நேம் இந்த இந்த காலம்ஸ்லாம் இருக்குது. இந்த காலம் எல்லாமே இங்கேயும் லிஸ்ட் அவுட் ஆகிடும். நீங்கள் ஃபெச் காலம் பட்டன் நான் இப்போ கிளிக் பண்ணோனையும் இப்போ இதில் வந்து நீங்கள் நம்மளுடைய ஓடோவோட ஃபீல்டை வந்து இங்கே மேப் பண்ணிக்கலாம். இப்போ நான் நேம் ஃபீல்டுக்கு வந்து நான் இப்போ லீடில் வந்து கான்டாக்ட் நேம் அதை வந்து நேம் ஃபீல்டாக கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஈவென்ட் டைப்க்கு வந்து நான் என்கிட்ட ஈவென்ட் டைப்புக்கு வந்து நான் இன்டர்னல் நோட்ஸ்லேயே சேவ் பண்ணிக்கலான்ட்டு இன்டர்னல் நோட்ஸ் கொடுக்குறேன். ஃபோன் நம்பருக்கு வந்து ஃபோன் நம்பர் ஃபீல்டே நான் கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து சிஆர்எம்ல லீட்ஸ்குள்ளே இருக்க ஃபீல்டை தான் நம்ம இங்கே மேப் பண்ணுறோம். இந்த ஃபீல்ட் இப்போ வந்து இங்கே மெயிலுக்கு வந்து நான் இங்கே மெயிலுங்கிற ஃபீல்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சிட்டிக்கு வந்து நான் இங்கே இன்டர்னல் நோட்ஸையும் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஜிப்க்கு நான் கொஸ்டின் ஆன்சர்னு ஒரு டேப் வச்சுருக்கோம். அந்த கொஸ்டின் ஆன்சர் டேபை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட் நேம் இருக்குது. நான் ஆல்ரெடி நேமை வந்து கான்டாக்ட் நேமாக கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளுடைய மாடியூலில் வந்து கான்டாக்ட் நேமும் அந்த லீடோடைய ஃபோன் நம்பரையும் மெர்ஜ் பண்ணி தான் அந்த லீடோட நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து கான்டாக்ட் நேம் வந்து நான் சும்மா கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கிற டேபை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு நான் இப்போ ஃபெச் அண்ட் கிரியேட் லீட்ஸ் அப்படிங்கிற இந்த பட்டன் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து இந்த லீட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக லீடில் கிரியேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் இம்போர்ட்டட் சோஃபார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல்டு வச்சுருக்கு. இந்த ஃபீல்டில் வந்து இப்போ 0வாக இருக்குது. இப்போ நான் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை ரோஸ் வந்து இம்போர்ட் ஆகிருக்கோ அந்த கவுண்ட் வந்து இங்கே வந்துடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃபெச் அண்ட் கிரியேட் லீட்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது பேலன்ஸ் இங்கே எவ்வளோ ரோஸ் வந்து ஆல்ரெடி இம்போர்ட் ஆகிருக்கோ அதுக்கப்புறத்தில் இருக்க ரோஸ் மட்டும்தான் இம்போர்ட் ஆகும். இப்போ நம்ம லீட்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து எந்த லீட்ஸுமே இல்லை. இப்போ மேனேஜ் கூகுள் ஷீட்குள்ளே போய்க்கிறேன். நம்ம இப்போ பண்ண கான்ஃபிகரேஷன் இப்போ ஃபெச் அண்ட் கிரியேட் லீட்ஸ் இதை நான் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 8 இங்கே வந்து 7 லீட்ஸ் இருக்குது. இப்போ நான் ஃபெச் அண்ட் கிரியேட் லீட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கம்ப்ளீட்டட் 7 நியூ லீட்ஸ் இம்போர்ட்டட் டோட்டல் லீட்ஸ் கிரியேட்டட் 7 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இங்கே வந்து ரோஸ் இம்போர்ட்டட் சோஃபா 7 அப்படின்னு வந்துச்சு. இது வரைக்கும் டோட்டல் லீட்ஸ் வந்து 7 கிரியேட் ஆகிருக்கு. 7 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து 8th ரோலேருந்து தான் அப்டேட் ஆகும். இப்போ நம்ம லீட்ஸ்குள்ளே போய் செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 7 லீட்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு.
இந்த 7 லீட்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நம்ம லீட்ஸ்குள்ள போய் பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு 7 லீட்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த லீடுக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நேமும் நம்மளுடைய ஃபோன் நம்பரும் ஜாயின் பண்ணி நம்மளுடைய லீடோட நேம் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய லீட்ல அஸ்வினி, இங்க வந்து ஈவென்ட் டைப் வெட்டிங் ஃபோன் நம்பர் வந்து இருக்கு. இந்த ஃபோன் நம்பர் வந்து இங்க அசைன் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஈவென்ட் டைப் சிட்டி எல்லாம் வந்து நம்ம இன்டர்னல் நோட்ஸ்ல வந்து கொடுத்தோம். அதனால இங்க வந்து நோட்ஸ் செக்ஷன்ல ஆட் ஆயிடுச்சு. இதே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டேப்ல நம்ம வந்து ஜிப் நம்பரு கான்டாக்ட் நேம்லாம் கொடுத்தோம். இதெல்லாம் வந்து இங்கேயும் ஆட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்மளுடைய காலமோட நேம் வந்து கொஸ்டின்லையும் ஆன்சர்ல வந்து ரோல இருக்க அந்த வேல்யூ வந்து இங்க ஆன்சர்லயும் வந்து ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆகிரும். மெயில் வந்து மெயில் ஃபீல்ட்ல அசைன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க இங்க மேப் பண்றது வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த ஃபீல்ட்ல வந்து அசைன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க எனேபிள் கூகுள் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. எனேபிள் இங்க பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆட்டோ சிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லாஸ்ட் ஆட்டோ சிங்க் என்ன டைம், இப்போ வந்து நம்ம லாஸ்டா பண்ண டைம் வந்து இங்க ஷோ ஆகுது. இதை நீங்க சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த எனேபிள் ஆட்டோ சிங்க் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்கெடியூல்ட் ஆக்ஷன்ஸ்ல ஆட்டோ சிங்க் வச்சிருக்கோம். அங்க போய் நீங்க எவ்வளவு நிமிஷத்துக்கு ஒருக்க இல்லை எவ்வளோ ஹார்ஸ்க்கு ஒருக்க இது வந்து ரன் ஆகணும் அப்படின்னு நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அது காட்டுறேன். இங்க செட்டிங்ஸ்குள்ள போய்க்கோங்க. போயிட்டு டெக்னிக்கல், இதுல ஸ்கெடியூல்டு ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஸ்கெடியூல்டு ஆக்ஷன்ஸ்குள்ள போனீங்கன்னா இங்க ஆட்டோ சிங்க் கூகுள் ஷீட் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்கெடியூல்டு ஆக்ஷன் கிரியேட் ஆயிருக்கும். நம்ம மாடியூல் இன்ஸ்டால் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகிரும். இப்போ இந்த ஸ்கெடியூல் ஆக்ஷனுக்குள்ள நீங்க வந்து எவ்வளோ நிமிஷத்துக்கு ஒருக்கா இல்லை எவ்வளோ ஹார்ஸ்க்கு ஒருக்கா வேணும்னு நீங்க செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 மினிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டோன்னா இப்போ நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன் டைம் என்னன்னு நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ 10:41 இருக்கு, நான் 10:42 கொடுத்துக்கிறேன். 10:43 கொடுத்துக்கிறேன். 10:45 அப்படி செட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணிட்டு நீங்க மேனுவலா ரன் பண்றா இருந்தாலும் ரன் மேனுவலி கொடுத்து பண்ணிக்கலாம். இப்போ நான் சிஆர்எம்குள்ள போய் காட்டுற பாருங்க. இங்க சிஆர்எம்குள்ள நம்ம கான்ஃபிகரேஷன், இங்க மேனேஜ் கூகுள் ஷீட், இங்க போனீங்கன்னா இங்க வந்து நீங்க இப்ப மேனுவலா நம்ம இம்போர்ட் பண்றா இருந்தாலும் இங்க வந்து இப்படி ஆல்ரெடி நம்மளுக்கு எவ்வளவு இம்போர்ட் ஆயிருக்குன்னு தெரியும். நம்ம ஃபெச் அண்ட் கிரியேட் லீட்ஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்து 7க்கு அப்புறம் இருக்க ரோஸ் வந்து இம்போர்ட் ஆகும். இதே நீங்க எனேபிள் ஆட்டோ சிங்க்ல வச்சிருந்தீங்கன்னா இங்க வந்து நெக்ஸ்ட் நம்மளோட கூகுள் ஷீட்ல ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரிஸ் வர வர இங்க வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க இது வந்து சிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கும் ரோஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். லீட்ஸ் வந்து நம்மளுடைய ஓடோல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்க கூகுள் ஷீட்ல லீட்ஸ் வர வர இதுல வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இங்க அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க எந்த பட்டனே கிளிக் பண்ணாம ஆட்டோ சிங்க் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் ஒன்று பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நான் இங்க test3 அப்படின்னு சொல்லி ஒன்று ஆட் பண்றேன். இப்போ இந்த test3க்கு வந்து நான் ரிசப்ஷன் இதே கொடுத்துக்கிறேன். ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு மெயில் ஐடி test3@gmail.com அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்க வந்து நான் திருப்பூர் அப்படின்னு. இப்போ இங்கே நான் test3னே கொடுத்துட்டேன். இப்போ இந்த கூகுள் ஷீட்டை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம 10:43 அப்படிங்கிற டைம் தான் ஆகுது. நம்ம 10:45 தான் நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன் டைம் கொடுத்தோம். ஆட்டோ சிங்க் வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். நம்ம எந்த பட்டனுமே கிளிக் பண்ண வேண்டாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே இப்போ நம்ம கிரியேட் பண்ண லீடு வந்து இங்க அப்டேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்டோ சிங்க்கும் ஆகிடுச்சு. இங்கே நம்மளோட லாஸ்ட் ஆட்டோ சிங்க் டைம் வந்து இங்கே காட்டுது 10:46ன்னு சொல்லி. இங்கே வந்து ரோஸும் 8th ரோ வரைக்கும் அப்டேட் ஆகிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக போட்டது 8th ரோ, அந்த 8th ரோவும் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ லீட்ஸில் போய் இது கிரியேட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா லீட்ஸில் க்ரியேட் ஆகிருக்கு. இதுலேயே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளே போய் பட்டனில் கிளிக் பண்ணனால அட்மினிஸ்ட்ரேட்டர்னு காட்டுது. இது வந்து நம்ம ஸ்கெடியூல்டு ஆக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணதுனால இது வந்து ஓடோ போட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஏன்னா ஓடோ போட் தான் அந்த ஸ்கெடியூல்டு ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரன் பண்ணுது. இப்போ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அங்கே கொடுத்த test3ங்கிற காண்டாக்ட் நேமு, அதே மாதிரி இங்கே வந்து இமெயில், ஃபோன் நம்பர், இந்த ஈவென்ட் டைப், சிட்டி, கொஷின் அண்ட் ஆன்சர் டேபில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கொடுத்த எல்லாமே இங்கே கரெக்டாக அப்டேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே எத்தனை கூகுள் ஷீட் வேணாலும் நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ இன்னொரு கூகுள் ஷீட் கூட இங்கே நியூ கொடுத்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிவிட்டு ஃபெச் காலம்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோடைய காலம் எல்லாமே இங்கே வந்துடும். இதே நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற கூகுள் ஷீட்லேயும் இன்னொரு காலம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ரீசெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபெச் காலம்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண காலம்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். மறுபடியும் நீங்கள் மேப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் எத்தனை கூகுள் ஷீட் வேணாலும் இங்கே நீங்கள் ஆட் பண்ணி சிங்கில் வச்சுக்கலாம். ஆட்டோ சிங்கில் வேணும்னா ஆட்டோ சிங்க் கொடுத்துக்கலாம். இல்லாட்டியும் நீங்கள் மேனுவலாக தான் பண்ணுவீங்கன்னா ஆட்டோ சிங்க் கொடுக்காமல விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் லீடை எப்படி எத்தனை கூகுள் ஷீட்லேருந்து வேணாலும் நீங்கள் லீடை வந்து ஓடோக்குள்ளே இம்போர்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா விவி இன்ஃபோடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.